கிறிஸ்து இயேசுவுக்குள் என் பிரியமானவர்களே, 12 வயது சிறுவனாய் இருக்கும்போதே ஆண்டவர் இயேசு, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தம் பெற்றோரை கேட்டார். நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு, அது என் வானகத் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்று சொன்னார். இப்படி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி கண்ட ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை தான் சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய பாடுகளை முன்னறிவிக்கின்றார். அதை சீடர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. பிரியமானவர்களே, நம் எல்லாரும் நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகம் சபையுரையாளர் நூலின் இறுதி பகுதியாக அமைகின்றது. இளையோருக்கும் முதியோருக்கும் அவர் அறிவு புகட்டுகின்றார். உண்மையான நிம்மதி, நிறைவு எப்போது இருக்கும் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றார். சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் பனாமாவில் உலக இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு ஏறக்குறைய 1,50,000 பேர் கூடி வந்திருந்தனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் உரையாடும் போது குறிப்பிட்டார், இளைஞர்களே, நீங்கள் கடவுளின் எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம். நீங்கள் கடவுளின் எதிர்காலம் அல்ல, நிகழ்காலம். இங்கிருந்து சென்று உங்களுடைய தாத்தா பாட்டிகளை, பெரியவர்களை சந்தியுங்கள். அவர்களோடு எழுந்து நில்லுங்கள். அவர்களிடம் பேசுங்கள். உங்களுக்கான கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள் என்றார். இன்றைக்கும் சபையுரையாளர் அதைத்தான் குறிப்பிடுகிறார். மகிழ்ச்சி இளைஞர்களுக்கு தேவைதான். உள்ள களிப்பு நல்லதுதான். மனம் விரும்புவதை செய்ய தோன்றும்தான். கண்களின் நாட்டம் எப்போதுமே தவறானதல்ல. மனக்கவலைக்கு இடம் கொடாதீர்கள். உடலுக்கு ஊறு விளைவிப்பவற்றை செய்யாதீர்கள். ஆனால் ஒன்றை மனதில் கொள்ளுங்கள், மிக முக்கியமாக உங்களை படைத்தவரை உள்ளத்தில் நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். உண்மையில் இன்றைய முதல் வாசகத்தில் 3 முறை உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் எத்தனை இளைஞர்கள் எவ்வளவோ சாதித்திருக்கிறார்கள். 30 வயதிலேயே அலெக்சாண்டர் மாபெரும் வெற்றிகளை குவித்தான். ஷெல்லி, பைரன், கீட்ஸ், சாப்பியன், மோசார்ட் இவர்களெல்லாம் 20 வயது நிறைவு பெறும் முன்பே வியக்கத்தக்க சாதனைகளை புரிந்தார்கள். இளமையிலேயே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது அதைவிட மேலானது எதுவும் இல்லை. பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே குறிப்பிடுகிறார். 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு, தூய்மையான உள்ளத்தோடு நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு என்கின்றார். ஏனென்றால் தொடக்க நூலில் நாம் வாசிப்பது போல 8ஆம் அதிகாரம் 21வது வசனம், மனிதர்களின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீயதை விரும்புகிறதாம். எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் விவிலியத்திலிருந்து. தொடக்க நூலில் யோசேப்பு நம் நினைவுக்கு வருகின்றார். 39ஆம் அதிகாரம் 9வது வசனம், தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு அந்நிய நாட்டிலே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்கின்ற அவரை பார்த்து நாம் வியக்கின்றோம். புத்திபாரின் மனைவியால் பாவத்துக்கு தூண்டப்பட்ட போது கூட என் கடவுளுக்கு எதிராக நான் எவ்வாறு இத்தீங்கை செய்வேன் என்று மறுத்துவிட்டார். மோசேயின் அக்கா மிரியாமை பார்க்கிறோம். 10 வயது சிறுமியாக இருந்திருப்பாள். தன்னுடைய சகோதரன் நைல் நதியிலே விடப்பட்ட போது அக்கறையோடு காவல் காத்து கொண்டிருந்தாரே, தன் தாயை பார்வோனின் மகளுக்கு அறிமுகம் செய்து வைத்து மோசே வளர காரணமாயிருந்தாரே. தாவீதை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு கோலியாத்தை வென்று பிலிஸ்தியர்களை முறியடித்து புதிய சகாப்தத்துக்கு வழிகோலினாரே. யூதாவின் அரசர் யோசியாவை நினைத்து பார்க்கிறோம். அரசர்கள் 2ஆம் நூல் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம்,
தன்னுடைய முழு இதயத்தோடு அவர் ஆண்டவரை தேடினாராமே. 8 வயதிலேயே அரசரானார். 16 வயதிலேயே ஆண்டவரை அதிகமாக தேடினார். 20ஆம் வயதில் சிலை வழிபாட்டை முறியடித்தார். 26ஆம் வயதில் ஆண்டவருடைய ஆலயத்தை புதுப்பித்தார். சட்ட நூலை கண்டெடுத்து அதனை கொண்டாடி அதன் வழியில் வாழ வழிகாட்டினாரே. இறைவாக்கினர் எரேமியாவை நினைத்து பார்க்கிறோம். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் அவர் இறைவாக்கு உரைத்தார். அதிகமாக துன்புற்ற இறைவாக்கினர், அழுத இறைவாக்கினர். ஏறக்குறைய 16-17 வயதிலிருந்தே அவர் தன் பணியை தொடங்கி இருந்திருக்க வேண்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை உற்று பார்க்கிறோம். அவர் பாடிய மேக்னிஃபிகாத் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டிலிருந்து 23 மேற்கோள்களை உள்ளடக்கியது அந்த பகுதி. 13-14 வயதிலேயே இறை வார்த்தையின் மீது அளவில்லா தாகம் கொண்டு கற்று தேர்ந்தவராயிருந்திருக்க வேண்டும். இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரே. இன்றைக்கு எல்லா இளையோருக்கும் ஆண்டவர் சவால் விடுக்கிறார். திருப்பாடல் 119:9 உரைப்பது போல, இளைஞன் மாசற்றவனாய் தன் வாழ்வை எவ்வாறு காத்து கொள்ள இயலும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதால்தான் என்பதை மறக்கவே கூடாது. பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே குறிப்பிடுகின்றார். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக நினைக்கும்படி செய்யாதே. உன் பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை இவற்றால் நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றாரே. இன்றைக்கு இளைஞர்களுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கலாம். உலக கல்வியை நன்றாக கற்று தேர வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அல்லது தொழில் செய்ய வேண்டும், ஏராளமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் நினைவுக்கு வருகின்றது. ஆண்டவர் கேட்கின்றார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்று. இன்னொரு பக்கம் சபையுரையாளர் இன்றைக்கு முதியோருக்கும் அறிவுரை கூறுகின்றார். உன் கண்கள் மங்கி போகும் முன், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்கின்றார். முதியோர் நம்பிக்கையற்று போக வேண்டாம். ஆண்டவர் அவர்களை கைவிட மாட்டார். எசையா 46:4 வாசிக்கின்றோமே, உன் தலைமுடி நரைத்தாலும் நான் உன்னை சுமப்பேன் என்று சொல்கின்றாரே நம் ஆண்டவர். திருப்பாடல் 71:9 வாசிக்கின்றோம், ஆண்டவரே என் முதுமையில் என்னை கைவிடாதேயும், என் வலிமை குன்றும் போது என்னை விட்டுவிடாதேயும் என்கின்றாரே. தன் மீது நம்பிக்கை வைத்திருந்த அபிரகாமை, சாராவை ஆண்டவர் கைவிடவில்லை. சக்கரியாவை, எலிசபெத்தை ஆண்டவர் கைவிடவில்லை. சிமியோனும் அன்னாவும் மீட்பரை காணச் செய்தார். உண்மையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற முதியவர்களுக்கும் புதிய ஆற்றல் கிடைக்கும். எசையா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் உரைப்பது போல, கழுகுகள் போல இறக்கை விரித்து அவர்கள் உயரே செல்வார்கள். அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள். அவர்கள் நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இளையோரோ முதியோரோ நடு வயதினரோ யாராக இருந்தாலும் நம்மை படைத்தவரை எப்போதும் உள்ளத்தில் நினைக்க வேண்டும். இது நாள் வரை நமக்கு நல்லது செய்தவரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சபையுரையாளர் நூல் இப்படித்தான் முடிகிறது. 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும், ஏன் மறைவான செயலுக்கும் கூட, நல்லதோ தீயதோ கடவுளே தீர்ப்பிடுவார் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்று வாசிக்கின்றோம். ஆண்டவரை மனத்தில் இருத்தி அவர் புகழ் பாடி அவருடைய மாட்சிக்காக ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து வாழ்வோம். நம் நம்பிக்கை பயணம் தொடரட்டும். ஆமென்.